காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு டாபிக் மேலே தொடாத நிறுத்து அப்படின்னு பெரியவாள் சொன்னது. பேசும் தெய்வம் நங்கநல்லூர் ஜே.கே. சிவன் சார் சொன்ன மேட்ரு. சுவாமி, உங்களை ரசிக்க எவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கேனா அப்படின்னு நல்ல பாட்டுக்கள்லாம் பாடி முடித்த அஸ்லாம்பிகை அம்மையார் மகாபெரிவாளை நமஸ்காரம் பண்ண வந்தா. மகாபெரிவா அவர் பிரசாதம்லாம் கொடுத்து சிரிச்சிந்தார், புன்னகைத்தார். ஒரு வார்த்தை மனசில் இருக்கிறத கொட்டிட்டோமா அப்படின்னு அந்த அம்மையார் கேட்டாங்க. மகாபெரிவா மௌனமாக தலையாசிச்சார். நான் பெரியவா அப்பா கிட்ட ஸ்டூடெண்ட்டு. நான் சின்ன வயசில் உங்கள் வீட்டுக்கு திண்டிவனம் வருவேன். நான் பெரியவாளை சின்ன பையனாக பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய பதவிக்கு வருவீங்கன்னு எனக்கு தோணலை. அப்போ தோணலை. ஏதோ ஒரு தெய்வீக கலை முகத்தில் இருக்கிறத மட்டும்தான் நான் அப்போ பார்த்தேன். அந்த பாக்கியம் போதும். உங்கள் அப்பா அவர் எனக்கு பள்ளிக்கூடத்தில் குரு உங்கள் அப்பா. ஆனால் பிள்ளை உலகத்துக்கே பெரிய குரு. மீண்டும் நமஸ்காரம் பண்ணான். மௌனமாக சிரிச்சுட்டு எடுத்தா பெரியவா. 1927 மகாபெரிவா வடவம்பலம் அப்படிங்கிற ஊருக்கு போனது ஒரு பெரிய ருசிகரமான சம்பவம். அது வடவம்பலங்கிறது ஒரு சின்ன ஊர், யாருக்குமே தெரியாத ஊர். ரொம்ப பாப்புலராகி உலகத்தில் இருக்க எல்லா பக்தர்களும் வழிபடுற சிரமம் மாறினதுக்கு காரணம் இருக்குது. இப்போது அதைத்தான் சொல்ல போகிறேன். நான் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அந்த வரிசையில் 58வது ஆச்சாரியர் பேர் ஸ்ரீ ஆத்ம போதேந்திர சரஸ்வதி. 1586 1638 வரைக்கும் அவருடைய பீரியடு. இதை சுவாமிகள் விருத்தாசலம் பகுதியை சேர்ந்த இந்த சுவாமிகள். அவருடைய இயற்பெயர் அவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் அவருக்கு அந்த சுவாமி விக்னேஸ்வரன் அப்படிங்கிறத அப்பா அம்மா வச்ச பேர். அவர் நிறையா ஸ்தலங்களுக்கெல்லாம் க்ஷேத்திரம்லாம் போயிருக்க. காசியில் ரொம்ப நாள் தங்கி இருந்திருக்கார். ஸ்ரீருத்ரத்துக்கு பாஷ்யம் எழுதின வாழ்வில் அவர் ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் அவதூதர் சுவாமிகள் சதாசிவ பிரம்மேந்திர குருரத்ன மாளிகாவை எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி படித்தவர். போதேந்திராள் அப்படிங்கிற பேரில் அவர் காலத்திலேயே இன்னொருத்தரும் இருந்தார். அவர் ஆச்சாரியர் பகவான் நாமத்தெலாம் பரப்புங்கோ அப்படின்னு சொல்லி அதில் ஈடுபட வச்சு அந்த போதேந்திரருக்கு பகவான் நாமா போதேந்திரர் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டது. அவர் தான் பின்னால் கோவிந்தபுரத்தில் தங்கி நாம சித்தார்த்த அதையும் பகவான் நாமாவையும் பரப்பினவர். அவர் ஆத்ம போதேந்திரர் ஆச்சாரியர் தக்ஷிண விநாயகினி அப்படின்னு தென்மணி ஆற்றுல கரையில் ஈஸ்வர வருஷம் 1638 வருஷம் துலா மாதம் கிருஷ்ணபக்ஷத்து அன்னைக்கு முத்தி அடைஞ்சார். கிட்டத்தட்ட 500-700 வருஷம் முன்னாடி. அவரது அனுஷ்டானம் பண்ருட்டி போகிற வழியில் வடவாம்பலம் அப்படிங்கிற அமைதியான இடத்துல இருக்குது. விழுப்புரத்துக்கு தெற்க சேஞ்சலூர் ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் அது. ஓ அப்படியா, இது என்ன விஷயம் என்ன பக்கம் சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மேலே நான் சொல்கிறத கேட்டால் தெரியும் உங்களுக்கு. இந்த அதிர்ஷ்டானம் மகாபெரிவாளோட வழிகாட்டுறதால் கண்டுபிடிக்கப்பட்டு 1927 வருஷம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்றைக்கி அதனுடைய புனர்தாரணம் செய்யப்பட்டது. அதுபடி 1926 வருஷம் மகாபெரிவா விழுப்புரத்தில் தாண்டி பாத யாத்திரை போயிருந்தபோது ஒரு டைம் வடவம்பலம் அப்படிங்கிற கிராமத்தில் வழியாக போனபோது பெரியவாளுக்கு ஏதோ ஒரு உணர்வு அப்படி ஊற்றினதுனால மேலே நடக்காமல் நின்றுட்டார். யாராவது கூப்பிட்ற மாதிரி ஒரு இன்னர் ஃபீலிங் அவருக்கு, உள்ளூர் உணர்வு. அந்த குக்கிராமத்து இப்போ அந்த இடத்துல புரியல, உணர்ச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக உணர்ச்சி மேகத்தை விடுன்னு இதை விட நம்ம கிராமத்துக்குள்ளே போனார்.
அந்த கிராமத்து நுழைஞ்சு போகிறதாக ஐடியாவே இல்லை ஒரிஜினலாக. அதை 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 நேராக அப்படி போகிறதா இருந்து இந்த உள்ளே நுழைஞ்சிட்டார். எதிர்பார்த்த டர்னிங் பாயிண்ட் இது. பெரியவாள் கூட மகாபெரியவாளை வந்து பின்னாடி போயிட்டு வடமலா கிராமத்துக்குள்ளே போனான். மகாபெரியவா வந்து தென்பட்ட பெரியவாழ்கிட்டலாம் வயதான வாழ்கிட்டலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே யாராவது சன்னியாசிகள் இருந்தாங்களா அப்படி கேட்டிருக்கேன். யாருக்கும் தெரியல. எப்படியோ ஒரு வயதான கிழவர் கொண்டு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. கூட்டத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு பெரியவாகிட்ட வந்து கிழவர் வந்து சாமி சில ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ இங்கே சன்னியாசி இருந்தாங்களாம், அவர் இங்கே தான் வந்து எங்கேயாச்சும் சமாதி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேங்க நான். ஆனால் அவர் யார், அவர் சமாதி எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. இந்த ஊரில் தான் எங்கிட்டாச்சும் இருக்குன்னு பேசிப்பாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கச்சேன் அப்படின்னாரு. பரமாச்சாரியருக்கு வந்து ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு போச்சு. இங்கே தான் வந்து 58வது பெரியவா ஆத்ம போதேந்திரடி சமாதி இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த கிராமம் முழுக்க அலசினா தான் அது எங்கே அப்படி கண்டுபிடிக்க முடியும். எங்கே பார்த்தாலும் வயல்வெளி கிராமத்தில் வாழைத்தோப்பு நிறைஞ்சிருந்தது நிறையா. பெரியவா ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தார். ஒரு வாழைத்தோப்பு பக்கத்தில் போனபோது திடீர்னு அவருக்கு ஒரு வித்தியாசமான படபடப்பு. சாதாரணமாக வந்து கிணறு தோன்றதுக்கு வந்து அது சாதா கூப்பிடுவோம். அவள் வந்து கயிற்றை வச்சு கட்டையில் கட்டி கையில் வச்சுருந்து தினமும் நடப்பா. அப்படியே திடீர்னு இடத்துல வந்து வலிப்பு வந்த மாதிரி தோணும், விழா சுற்றும், தட்டி இங்கே தோணுங்கோ அப்படின்பா. அங்கே நீரோட்டம் இருக்கும்பா. என்ன அதை உத்தியோகமாக கூட சின்ன சில பேர் வந்து காசு வாங்கிப்பா. அவளுக்கே இந்த சக்தி இருக்கும் பொழுது ஜெகத்குரு ஆத்ம ஞானி தபஸ் வலிமை மிக்க நம்மளுடைய மகாபிரிவாளுக்கு பூமி கீழில் வந்து ஆத்ம போதேந்திரர் இருக்கிறது தெரியாமல் போயிடும். திடீர்னு மகாபெரியா என்ன பண்ணார், இந்த வயலில் நடந்து வந்திருந்தார். அவரை மேல் நடக்க முடியல. ஒரு இன்னர் ஃபீலிங் உள்ளூர் படப்படன்னு அதிகமாச்சு. ஏதோ தெய்வ சன்னதியில் இருக்கிற மாதிரி ஏற்பட்டது. ஒரு பெரிய கிணறு இருந்தது, அது பக்கத்தில் அது வேறு அதிர்ஷ்டான பக்கத்தில் இருந்தார் தெரியல. பக்கத்தில் கேட்டார், இங்கேயாவது தோண்டுங்க இங்கே அப்படின்னு ஒரு இடத்த காட்டினார். தோண்டுங்கொன்று கூட இந்த குமாரமங்கலம் சாமமூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் தோன்ற வேலைக்கெல்லாம் கொஞ்சம் மேசியாக இருந்து அவர் எப்படி தோன்றணும்லாம் சொல்லி கொடுத்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் ஆழம் தோண்டியாச்சு. பார்த்தா ஒரு மண்டையோடு மேலே சாமூர்த்தி மேலே தோண்ட சொன்னார். அவளை தோண்டினா சாமூர்த்தி திடீர்னு நிறுத்து தோண்டாத பெருசாக கத்தினார். வாழைத்தோப்பு பூரா சாமூர்த்தியோட குரல் கேட்டது. அப்படி எதிரொலிச்சது. மனுஷன் அப்படியே கீழே மயக்கமாக விழுந்துட்டார், வயலில் விழுந்துட்டார். சாலையை சாஞ்சிட்டு அப்படியே ஒரு பிரமிச்சு போயிட்டார். எல்லாரும் தோண்டினது அப்படின்னு நிறுத்தி எல்லாம் தோண்டினாலும் நடிக்க போயிட்டார். நிறுத்திட்டார். ஓடி போய் ஜலம் கொண்டு யாராவது முகத்தில் தெளித்த உடனே கொஞ்ச நேரத்தில் சாமூர்த்தி ஏந்தி உட்காந்துட்டார். கண்ணை முடிச்சுட்டார். ஒரு ஜலமும் சாப்பிட்டார். சேர்ந்து உட்காந்து சாமூர்த்தியை வந்து மூச்சு பேச்சு எல்லாம் மலங்க சுற்றி இப்படி பார்த்துட்டு இருந்தார். பேந்த முழிச்சார். எல்லாரையும் பார்த்தார். ஒரு நீண்ட பெருமூச்சு ஆசாசப்படுத்திட்டார். எல்லாம் கண்கூடாமல் பார்த்துட்டு இருந்த மகாபெரியா வந்து சாமர்த்திக்கிட்ட வந்து, சாமர்த்தி உனக்கு என்னாச்சு சொல்லு அப்படின்னா, பெரியவா நான் என்ன சொல்லுவேன், யாரோ உங்களை மாதிரியே ஒரு பெரிய சன்னியாசி எதில் வந்து நிற்கிறார். அவர் முழுசாக என்னால் பார்க்க முடியல. பளிச்சுன்னு ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நிற்கிறார். கழுத்து நிறையா ருத்ராட்ச மாலை, கையில் கமண்டலம், காவி வஸ்திரத்தோட நெத்தியில் பட்டையா விபூதி. அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான பிராமணர் வந்து வேற சொல்கிறா. அவர் பெரிய சன்னியாசி என்னை பார்த்ததும் வேத வரவளை வந்து எடுத்து சொல்கிறார். என்னை பார்த்து தோண்டாத அப்படின்னாரு. அடுத்த க்ஷணம் வந்து அப்படியே பெரிய உருவம் அப்படியே சின்னதாக மாதிரி காண போயிடுது. அப்படியே மலைச்சு நிற்கிறேன், வார்த்தையே வரல. கணத்து அடுத்தால ஜலம். சின்ன காலத்தில் எல்லாமே நடந்து போயிடுத்து, முடிஞ்சுடுத்து. அப்போ யாரோ சலாசியம் அப்படிங்கிறா. அப்புறம் அது எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, புரியல பெரியவா. கேட்டது பெரியவா தோணு நேரத்தை காமிச்சு பக்கத்தில் இருந்து அவர்கிட்ட சொன்னார், என் சந்தேகம் நிறைவேற்றி ஆகிடுது, நிச்சயமாகிடுது. இதுதான் கோவிந்தபுரம்.
போதேந்திராளுடைய குரு ஸ்ரீ ஆத்ம போதேந்திராளுடைய முக்தி ஸ்தலம் இது அப்படின்னார். சுற்றி இருக்கா எல்லோரும் கிராம மக்கள்லாம் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்தா. சாமூர்த்தி சொன்ன விஷயம் வந்து அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சுது. மகாபலி எல்லோரும் நமஸ்காரம் பண்ணார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கினார். அவர் ஊக்காரர் வந்து, சாமி அடுத்தது மேற்கொண்டு என்ன பண்ணணும் சாமி அவர் உத்தரவுக்காக காட்டிருந்தார். ஆக ஒரு சின்ன இடம் வந்து தானமாக வந்து காஞ்சி மடத்துக்கு வழங்கப்பட்டது. அந்த இடம் ஒரு சிறிய பிருந்தாவனம் உருவாச்சு. அந்த இடத்த 1927 ஜனவரி மாதம் 17 அன்றைக்கி அங்கே ஒரு சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி மகாபிரிவா ஒரு பிருந்தாவனத்தை ஸ்தாபனம் பண்ணார். அன்னிலேருந்து நித்திய பூஜைகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஆத்ம போதேந்திர அதிஷ்டானம் இப்போது அங்கே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வடவம்பலத்தில் ஆராதனை நடக்கிறது. மகாபெரிவா யாத்திரை போகும்போதெல்லாம் அந்த வழியாக போய் நிறுத்தி அனுஷ்டானத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேலே போவார். மகாபெரிவா சரணம்.